இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதான் சின்ன வயசுல இருந்து நான் உங்களை லவ் பண்றேன், உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனமே இல்லையா? வெண்பா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. போதும் தான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? அதான் உங்களை தவிர வேற யாரையும் என் புருஷனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் அத்தா, என்ன புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள, நாங்க சொல்றதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மாப்பிள. உங்கள மாதிரி ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். என் பொண்ணு உங்களுக்கு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் எங்களை ஏளனமா பேசுறாங்க தெரியுமா? வெளியில தலை காட்ட முடியல மாப்பிள. மாமா, அத்தை, வெண்பா, உங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வெண்பா, நீ என்ன லவ் பண்ற, அது எனக்கு புரியுது. அந்த லவ்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, அது உண்மையா தான் இருக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு வெண்பா, அழகா இருக்க, உன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப லக்கி வெண்பா. அப்ப ஏன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? வெண்பா, இதெல்லாம் விட வேற ஒண்ணு இருக்கு வெண்பா. அத எப்படி நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. இது பாரு வெண்பா, உன் மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா நீ வேற ஒரு எக்ஸ்ட்ரீம். நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களும் நம்ம லைஃபை பார்த்து கஷ்டப்படுவாங்க வெண்பா. ப்ளீஸ், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு மனசை மாத்திக்கோ. மாமா, அத்தை, வெண்பாக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. நீங்களும் அவளுக்கு ஹோப் கொடுக்காதீங்க. இது நடக்கவே நடக்காது. சிபி, வெண்பா அழாதடா. பாருங்கப்பா எப்படி சொல்லிட்டு போறாருன்னு. மாப்பிள்ள என்ன சொன்னாலும் சிபி கூட தாமா உனக்கு கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படிப்பா? நீ அப்பாவை நம்புற இல்லம்மா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா இரு. அப்போ சாம் கூட நடக்கிறது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ரா. அதை நான் எப்ப நினைச்சாலும் உடைச்சுக்கிட்டு வெளில போக முடியும். அதை சொல்லித்தாண்டா நான் இந்த கல்யாணத்தை பண்றேன். ஆனா தமிழ் கூட அப்படி இல்லடா. அது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போனா அவகிட்ட நான் உண்மையா இருக்கணும்டா. அவ சொல்றத கேட்கணும். டேய், தமிழ் பாவண்டா. அவளால என்னை பொறுத்துக்கிட்டெல்லாம் வாழ முடியாது. அவளுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுடா. அவளுக்கு வாழ்க்கையே குடும்பம் தான்டா. ஆனா நான் குடும்பத்தை விட்டு ஓட நினைக்கிறவன். ஏய் கேடி, உங்க எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் தமிழை ஒதுக்குறேன், அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃப கெடுக்கிறேன்னு தோணும். ஆனா அது அப்படி இல்லடா. நான் அவளுக்கு நல்லது தாண்டா பண்றேன். அதாண்டா உண்மை. அவளுக்கு நான் கெட்டது பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ கழுத்துல தாலி கட்டிடுவேன். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன்டா. அதை தமிழும் விரும்ப மாட்டா. தமிழுக்கு அது நல்லா புரியுதுடா. ஆனா உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. டேய் கேடி, ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி யாரும் பேசாதீங்க. மாஸ்டர், காஃபி ஒன்று மாப்பிளைக்கு ஸ்பெஷலா போடுங்க. சரி சரி. தம்பி, இந்த டீ கேன் எடுத்துட்டு போங்க. கொடுங்க.
மாப்ள ஆ சொல்லுங்க மாமா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? இல்ல மாமா, நைட்டு ஃபுல்லா தூங்கல, அதான் ஒரே தலைவலியா இருக்குது. சூடா ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். சரி மாப்ள, இந்த காப்பு கட்டணும், கையை நிட்டு மாப்ள. ஆமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? அப்படி வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போகவா? மாப்ள, இது முறை பிரகாரம் கட்டுறதுதான். நான் தான் உனக்கு தாய் மாமா, நான் தான் கட்டி விடணும். கையை நீட்டு மாப்ள. மாமா, வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் மாமா, என்ன கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருங்க, தலை வேற வலிக்குது. வச்சுட்டு போங்க மாமா. சார், கட்ட முடியல, நீங்களே கட்டி விடுறீங்களா? அப்படியா? ஆ. சரி தம்பி, சரி தம்பி, சரி. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க சார். நான் வரேன் பரவாயில்ல, சார். பரவாயில்ல தம்பி, நல்லது, வாங்க. என்ன ஆண்டி? என்ன கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? ஆ, அது நைட்டு சரியா தூங்கல ஆண்டி. ஒரே கண்ணெரிச்சலா இருக்கு, தலை வேற லைட்டா வலிச்சது. இசைக்குட்டி, இவரை தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்கணும் என்ன? தம்பி இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆண்டி எங்க போறாங்க? இசைக்குட்டி, சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ம், வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. இந்தாங்க சாக்லேட். சாக்லேட். தம்பி, இந்த சேர கிழக்க பார்த்து போட்டு உட்காருங்களேன். ஆண்டி என்ன இது? நல்ல என்னப்பா? ஐயோ ஆண்டி, எனக்கு என்ன வைக்கிறது பிடிக்காது, செட் ஆகாது ஆண்டி. ஒரு 10 நிமிஷம் தான், தலையில எண்ணெய் வச்சு குளிச்சா மொத்த சூடும் இறங்கிடும். நீங்க உட்காருங்க, நான் வச்சு விடுறேன். இல்ல ஆண்டி, வேணாமே. நான் உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவேன், கேட்க மாட்டீங்களா? உட்காருங்க தம்பி. ம், சரி. என்ன காப்பு கட்டிருக்க? தலையில என்ன வச்சிருக்க? யாரு வச்சு விட்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அங்க எல்லார் முன்னாடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப மட்டும் யாரு வச்சு விட்டது? ஆண்டி வச்சு விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு சார். போ. ம்.